முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் அடிக்கடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீ கேட்டுட்டு மறுபடியும் அதை மறந்துட்டு உன் இஷ்டப்படியே நீ செய்ய நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த அப்பன் முருகன் சொல்கிறத கேளு. இன்றைக்கும் நான் சொல்கிறத பாதி கேட்டுட்டு கேட்காம போனீன்னா கண்டிப்பாக நஷ்டம் உனக்கு தான். எல்லா விஷயங்களையும் மனசில் அதிகமாக யோசித்து நீ வருத்தப்பட வேண்டாம். இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செய்வேன். உன் வாழ்க்கையில் நீ நினச்ச காரியங்களில் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுத்து உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்னு நம்பு. இன்றைக்கி உன்னை விட்டுட்டு போனவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரதான் போகிறாங்க. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. இந்த அப்பன் முருகனை நம்பும் நீ எதுக்காகவும் கவலைப்படும்படியும் கஷ்டப்படும்படியும் நான் விட்டுட மாட்டேன். எந்த குறையும் வராத அளவுக்கு உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்காக உன் வாழ்க்கையில் ஒரு புது விடியல் வரப்போகுது. நீ வெற்றி பெறணும்னா நீ செய்கிற வேலைகளையும் உன் கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் முழு மனசோடு செஞ்சால் மட்டும் போதும். எந்த விதத்திலும் என்ன நடக்குமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். நீ சோர்ந்து போனாலும் இந்த அப்பன் முருகன் உன்னுடைய முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு துணையாக இருப்பேன். சரியான நேரத்தில் நீ எதிர்பார்க்கிறதை விட உனக்கு நல்ல பலனை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்னு சொல்லுவேன். சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் சிறப்பாக நான் உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு கவலையோடு வாழ்ந்த உனக்கு இனி எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ அழுததை இந்த உலகமும் உறவுகளும் பார்க்காம இருந்தாலும் உனக்குள்ளேயே இருக்கிற நான் எப்படி பார்க்காம இருப்பேன்? இதோ உன் கவலையை தொடச்சி கண்ணீரை போக்கி உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகுது. உனக்கான நல்ல செய்தியை கொடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி நல்ல வாய்ப்பையும் நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன். இது எப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில் எப்படி இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான பாதையில் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத மாற்றங்கள் வந்து சேரத்தான் போகுது. நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராக இரு. என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போக வேண்டாம். உன் கண்ணீரை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்க போகிறேன். இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையே அமைதியானதாக மாறப்போகுது. நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையும் இறைபக்தியையும் உனக்குள்ளே வச்சுக்கிறது மட்டும்தான். ஓம் முருகான்னு என் நாமத்தை நீ மனசார சொல்ல சொல்ல அது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். உன் பயத்தை அகற்றி உன் பாதையை திறக்கும். நானே உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. ஒரு நாளைக்கு உன் நண்பர்கள் உன்னை தேடி வரலாம். ஒரு நாளைக்கு அவங்களே உனக்கு எதிரியாக மாறி போகலாம். நீ செய்கிற முயற்சிகள் ஒரு நாளைக்கு தோற்று போகலாம். அதுவே உனக்கு வெற்றியாகவும் வந்து சேரலாம். எது எப்படி இருந்தாலும் என்ன மாறினாலுமே கூட நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகள் எல்லாம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். கஷ்டம் வரும்போது தான் ஒரு மனிதன் வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கஷ்டம் வந்துச்சுனாலே அடுத்து உன் வாழ்க்கையில் நீ இஷ்டப்பட்ட அழகான நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுதுன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கலாம். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்காக ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகும் அதிசயம் மிக சீக்கிரமே நடக்க தான் போகுது. இத்தனை நாளாக என்ன நம்பி பொறுமையோடு கஷ்டப்பட்டு காத்திருந்த உன்னுடைய காத்திருப்பு வீணாக போகாத அளவுக்கு இன்றைக்கே உனக்கான நல்ல பலனை நான் கொடுத்துட்றேன். நீ வாழ்க்கையே ஜெயிச்சு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும்படி நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி தர்றேன். உன்னை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் அவர்கள் முயற்சி செய்யலாம். அத்தனையும் தாண்டி என் பாதுகாப்பில் உன்னை உயர்த்தி உனக்கான உயர்வை நான் உண்டாக்கி உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எதை இழந்தாலும் அதை நினச்சி வருத்தப்படாதே.
இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் வரவழைக்கிறேன். பயம் குறைஞ்சு போய் நீ தைரியமாக வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படியும் நான் செய்கிறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த மாற்றங்கள் இப்போ உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லவே. இந்த நிமிஷங்கிறது சாதாரண நிமிஷம் அல்ல. நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்கும் இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில் ஒரு புது வழி வந்து சேரும். நீ இழந்த அமைதி உனக்கு கிடைச்சு என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ ராஜயோக வாழ்க்கையை வாழப் போற. உன் மனசில் இருக்க கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையும் நிதானத்தையும் உனக்குள்ள வச்சுக்கோ. அதுதான் உனக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். எந்த அளவுக்கு அன்போடு இருக்கியோ அந்த அளவுக்கு அது உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். எதையும் அதிகமாக யோசிக்காதே. ஒரு மனிதனுக்கு செயல்தான் முக்கியம். நீ செய்யும் செயல்களில் எல்லாம் நீ சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொடுக்குறேன். பயப்படுறதையும் சந்தேகத்தையும் நிறுத்திடு. உன் பாதையில் நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து நல்ல முறையில் உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது இனி யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ இழந்ததை விட பெருசா, நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்டதை விட பெருசா அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தந்துடும். உன் பொறுமை வீணாகாத அளவுக்கு நானே உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ சந்தித்த கஷ்டங்களை எல்லாம் நன்கறிந்த இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். அமைதியாக பொறுமையாக நீ இருந்தாலே உன் கண்ணீரை தொடச்சி உன் மன வருத்தங்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்துருவேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ இழந்த அன்பு மீண்டும் உன்னையே வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகி கவலைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கை அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சதாக மாறப்போகுது. இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ தலை குனிஞ்சு நின்ன இடத்திலேயே உன்னை உயர்த்தி சிறப்பாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு வாழ்க்கையை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல் வாய்ப்புகளையும் நான் அமைச்சு தரப்போகிறேன். நீ சந்தித்த கஷ்டமும் கவலையும் நீ வடித்த அமைதியான கண்ணீரும் கூட எனக்கு தெரியும். யார்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளேயே நினச்சி வருத்தப்படுற அத்தனை விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். நீ இழந்த அன்பும் சந்தோஷமும் கூட இனி இரட்டிப்பாக உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து கேட்டதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நடக்க வேண்டியது எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீருன்ற நம்பிக்கையோட பொறுமையாக உன் கடமைகளை செய்ய பழகு. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா கெட்டதையெல்லாம் அகற்றி நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை சிறப்பிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராலும் உன்னை தடுக்க முடியாது. சந்தேகத்தை விட்டுட்டு நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். இப்போது இந்த அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன் கவலைகளை எல்லாம் கட்டாயம் தீர்த்து உன் வீட்டுக்கு குழந்தை ரூபத்தில் வந்து சேருவேன். அது மட்டும் இல்லை என் செல்லமே, உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி உனக்கான நல்ல அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான மன நிம்மதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷமாக சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். உனக்காக எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ சிந்திய கண்ணீரை எல்லாம் தொடச்சி உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுத்தருள்வேன். உன் வாழ்க்கையில் பண வரவை உண்டாக்கி உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மற்றவங்க உன்னை குறை சொல்லலாம், உன்னை புரிஞ்சுக்காமல் பேசலாம். யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ யாருக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்க கற்றுக்கோ. உன் மன பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் வச்சாலே
அது அனைத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான நியாயத்தை நிலைநாட்டுவேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை உயர்த்தி நான் உனக்கான மகிழ்ச்சிகளை கொண்டு வந்து தருவேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. யாருக்கிட்டையும் சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருந்த வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன். இன்னைக்கு உன்னை சிரிக்க வைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. இத்தனை நாளாக எந்த விஷயம் உன்னை அழுக வச்சதோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்பம் வந்தா அதை பார்த்து மயங்கவும் வேண்டாம், துன்பம் வந்தா அதை பார்த்து நீ உடஞ்சி போகவும் வேண்டாம். நீ சுமந்த கண்ணீரை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நன்கு அறிவேன். நீ அமைதியாக தாங்கிக்கிட்டு இருந்த உன் வேதனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் திருப்பங்களை உண்டாக்க போகிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் முயற்சியையும் நம்பிக்கையும் நானே வழிநடத்தி வாழ வைப்பேன் என் செல்லமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை விட உன் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுங்கிறத நீயே யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. தோல்வி வந்தால் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். தோல்விக்கு பிறகு வரும் வெற்றியில்தான் உண்மையான ஆனந்தம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் இனிமையாக பேச கற்றுக்கோ. இனிமையாக பேசும்போது, அன்பாக பேசும்போது இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை வேணாலும் சிறப்பாக சாதிச்சிட முடியுமென்னு செல்லமே. நீ அமைதியாக இருக்கும்போது தான் உன் மனசில் இருக்க குழப்பங்கள் மறைந்து உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். நீ எடுக்கிற முடிவுகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. ஓம் முருகா.